குட்டி சுவிட்சர்லாந்து சொல்லக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பகல்காம் என்ற இடத்துல ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது இந்திய அளவில் மட்டும் அல்ல, உலக அளவிலையும் பேசப்பட்டு வருது. இந்த சம்பவம் எதற்காக நடந்தது, யார் இதை பண்ணாங்க, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச் திஸ். வெல்கம் டு மை சேனல், திஸ் இஸ் ஷராஸ். பகல்காம் என்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் பைசன் என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்திருக்காங்க, 17 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அந்த 17 பேரை ஸ்ரீநகரில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இதை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 6 பேர் இருந்திருக்காங்க. அதில் 2 பேர் ராணுவ உடையில் இருந்திருக்காங்க. 3 பேருடைய புகைப்படத்தை இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 2 பேர் பாகிஸ்தானின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க அட்டாக் பண்ணும்போது ஒரு ஆம்பளையும் கூப்பிட்டு உன் பேர் என்ன, உன் மதம் என்ன, நீ அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வார்த்தையை சொல்லியே இவங்களை சாகடிச்சிருக்காங்க. இது மாதிரி 26 பேரை சாவடிச்சிருக்காங்க. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனு அவருடைய ஃபேமிலியோட வெக்கேஷன் போயிருக்காரு. அந்த டைமில் அவர் குடும்பத்தார் எதிர்க்கே அவர் சுட்டு சாவடிச்சிருக்காங்க. கோவத்தில் அவங்க மனைவி என்னையும் சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் உன்னை சாகடிக்க மாட்டேன், நீ மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னே சொல்லி அமைச்சிருக்காங்க. யார் இந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த குரூப் யாருன்னு பார்த்தா பாகிஸ்தானில் இருக்க ஐஎஸ்ஐ லஷ்கர் இ டைபா அப்படின்ற குரூப்போட டைப்பில் இருக்காங்க. இந்த குரூப் எப்போ உருவாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் அன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் 370 அப்படின்ற ஒரு சட்டப்பிரிவை ரத்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த குரூப் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த குரூப்புடைய மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ டைபா சைஃப் கசூரி. இவர் தான் பகல்காம் அட்டாக்கு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்த இந்தியன் கவர்மெண்ட் பல வழிகளில் யோசிச்சுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 கேன்சலேஷன். ஏன்னா ஆர்டிகல் 370 கேன்சலேஷனால இந்தியன் ஸ்டேட்டில் இருக்க யார் வேணாலும் அங்கே இடம் வாங்கி குடிபெயரலாம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தாக்குதல் நடத்தப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அமர்நாத் யாத்திரை போகிற ஹிந்து பக்தர்களை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா அப்படின்னு ஒரு வழியில் யோசிச்சுட்டு இருக்காங்க. மூணாவது காரணம், அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவர் இந்தியா வந்திருக்காரு, அவரை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா. நாலாவது காரணம், பிரதமர் மோடி சவுதி அரேபியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு, ஸோ அதை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அஞ்சாவது காரணம், 2008 மும்பையில் ஒரு அட்டாக் நடந்துச்சு. அப்போ ராணா என்ற நபரை கைது பண்ணி சிறைப்பிடிச்சாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க சிறையில் வச்சுட்டு இருந்தாங்க. அதை இந்தியன் கவர்மெண்ட் இப்போ கூப்பிட்டு வந்ததால் இதுக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா ஏன்னா பல்வேறு வழிகளில் இந்தியன் கவர்மெண்ட் தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பிரதமர் மோடி அவருடைய சுற்றுலா பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாரு. அது இல்லாமல் அவர் அவருடைய ட்விட்டர் வலைதளத்தில் இந்தியா தக்க பதிலடி சட்டப்பூர்வமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் ட்விட்டர் போட்டிருக்காரு. பிரதமர் மோடி சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்தியன் மிலிட்ரி தீவிரவாதிகள் தங்கியிருந்த அந்த வீட்டை கண்டுபிடிச்சி பாம்பு வச்சு தகர்த்திட்டாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு க்ளூ. ரெண்டாவது ஒரு விஷயம், தீவிரவாதிகளுக்கும் இது ஒரு பெரிய பயத்தை காட்டும். மூணாவது, நம்ம இந்தியன்ஸ் ஆல்வேஸ் கிரேட், இந்தியன் மிலிட்ரி ஆல்வேஸ் டாப் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க எல்லாரும் உணர்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சுங்க. இந்த தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஸ் இந்தியன் சிட்டிசனா 26 நல்ல உள்ளங்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். ப்ளீஸ் டூ ப்ரேயர் ஃபார் தேம். இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட் டு ஆல்.